அல்ஃபிரட் துரைப்பா சாதிச்சவர். ஆனால் அவற்ற காலம் வேறு. உதாரணமாக நகர திட்டமிடல் தொலைவில் ஒரு 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 முழுமையான பார்வை ஓரளவுக்கு அவருடைய நிர்வாகத்திடம் இருந்தது என்று சொல்லப்படுது. அப்போ நகரத்தின் சனச்சரிவும் குறைவு, பிரச்சனைகளும் குறைவு. அப்போ கனப்ப இப்போ இருக்கிற அம்சங்கள் அப்போ இருக்கல. அப்போ அவர் நகரத்தை திட்டமிடல குளங்களாக இருந்த பலது இப்போ குளம் இல்லை. வெளியா இருந்த இடமெல்லாம் இப்போ கட்டிடம் வந்துட்டு கணக்கா நகரத்தின் முகமே மாறிட்டு அப்படி பார்க்க அந்த காலமும் இந்த காலம் உண்டு இல்லை. தவிர இன்னொரு பிரதான வேறுபாடு இருக்கு. அல்ஃபிரட் துரைப்பாவின் காலத்தில் புலம்பெயர் தமிழ் முகம் என்ற ஒரு முக்கியமான பலமான வெளி அம்சம் இருக்கே. இப்போ அது இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து தான் நாங்கள் கருத்து சொல்ல முடியும். அல்ஃபிரட் துரைப்பாவின் காலத்தில் அவர் அரசு தரப்போடு நின்றார். அரசு தரப்போடு நின்றால் அபிவிருத்தி செய்யலாம் என்ற ஒரு முன்னுதாரணமாக அதை சொல்ல முடியும். ஆனால் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு முஸ்லிம்கள் இணக்க அரசியலில் இலங்கையில் அதிகம் வெற்றி பெற்ற ஒரு சமூகம். ஆனால் மலையகம் பெரிய வெற்றியை பெறையில. இணக்க அரசியல் முஸ்லிம்களுக்கு முன்னுக்கே